ஈரானும் அமெரிக்காவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சரியா போனா வெள்ளிக்கிழமை ஈரானும் அமெரிக்காவும் போரை நிறுத்திக் கொள்ளும் அந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்துல கையெழுத்தாகிவிடும். அத அமைதி ஒப்பந்தம் என்பதை விட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நாடுகள் அழைக்குது. காரணம், அமைதி ஒப்பந்தம் சட்டப்பூர்வமான பிணைப்பு கொண்டது. ஆனா புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படியானது அல்ல. ஒப்பந்தம் எந்த வகையிலானதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறட்டும் அப்படின்னு உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. காரணம், உலகம் சமீப காலங்களில் கண்ட போர்களை போல அல்லாம இந்த போர் எரிசக்தி விநியோகத்துல உலகின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என பாரபட்சமின்றி பாதிப்புகளை ஏற்படுத்தியதே இந்த மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறதுக்கான காரணம். அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு இதுவரை பொது வெளியில தகவல்கள் வெளியாகல. ஆனா ஒப்பந்தம் முறைப்படி கையாளத்தான பின்னர் தான் போர் நிறுத்தம் முழுமையா அமலுக்கு வரும் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா தெரிவித்து ஒரு சந்தேக புள்ளியை வச்சிருக்குது. 4 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கினாங்க. அப்போது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு நிறுத்துவதற்காகவே இந்த தாக்குதல் அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனா முதல் தாக்குதல ஈரான் பள்ளிக்கூடத்துல 170 குழந்தைகள் உயிரிழந்தாங்க. ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலுக்கான காரணமும் பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டதற்குமான தொடர்பு என்னவாக இருந்திட முடியும் அப்படின்ற கேள்வியை இன்றளவும் எழுப்பியிருக்கு. ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி பிப்ரவரி 28 அன்று, அதாவது போர் தொடங்கிய முதல் 12 மணி நேரத்திற்குள்ள கொல்லப்பட்டார். அத்தோடு இனி அடுத்து யார் உச்ச தலைவரா வந்தாலும் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்தது. தொடர்ந்து ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலிலாரி ஜானி இஸ்லாமிய புரட்சிகர படையின் தளபதி என பலரையும் தீர்த்து கட்டியது அமெரிக்கா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக கொலைவெறி தாக்குதல் நடத்த ஈரானும் பதிலடி கொடுக்க தொடங்கிச்சு. உலகத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்துல 25 விழுக்காடு நடக்கும் முக்கிய மார்க்கமான ஹார்முஸ் நீரிணையை மூடியது ஈரான். விளைவு, கச்சா எண்ணெய் விலை விருன்னு ஏறியது. ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு குரல்கள் வலுக்க இந்தியா உட்பட உலக நாடுகள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று முந்தைய உத்தரவில் சிறிய தளர்வும் சகாயமாக நல்கியது அமெரிக்கா. இந்த போரில் பக்கவாட்டு சேதாரமாக ஈரானுக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஆதரவு கொடுக்க இன்றளவும் லெபனானை சிதைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறதுக்காகவே ஓமன், குவைத், சவுதி அரேபியா என வளைகுடா நாடுகளை ஈரான் அவ்வப்போது தாக்கியது. இப்படியா மேற்காசியா முழுவதும் போர் பதற்றமும் பிற நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு என பொருளாதார பாதிப்புகளும் எதிரொலித்தன. இந்த போர் எரிசக்தி துறையில ஈரானின் பொருளாதார செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தி இருக்குது. அதனால்தான் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த இனி சுங்கம் கட்டுங்கள் அப்படின்னு கெடுபிடியையும் ஈரான் அறிவிச்சது. இந்த சூழலில்தான் பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சியால ஏப்ரல் 8 முதல் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துச்சு. தற்காலிக அமைதி உடன்பாடுகள் 60 நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டு ஜூன் மாத மத்தியில போர் முடிவுக்கு வரதா அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போது ஜூன் 19 நாம் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கி இதுவரையிலான சம்பவங்கள் மேற்காசிய போர் என்ன செய்யும் அப்படிங்கிற பயத்தை உலகுக்கு உணர்த்தி இருக்குது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வும் சமையல் எரிவாயு விலை உயர்வும் ஏற்பட்டிருக்கு. உலகளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் சரியாக இன்னும் சில அல்லது பல மாதங்கள் ஆகலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இந்த சூழல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் இவ்வேடுகளை போரில் வெற்றி யாருக்கு அப்படின்னு கேட்டா எந்த போரிலும் வெற்றி தோல்வியின்றி எதுவும் இல்லை என்பதே உண்மை. என்றாலும் ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ட்ரம்ப் நெதன்யாகுவிடமிருந்து வெற்றி அறிக்கையும் ஈரானிடமிருந்து அதனுடைய வெர்ஷன் அறிக்கையும் எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே போரில் இழப்புகள் யாருக்கு அதிகம் என்று எப்போதுமே கணக்கிடப்படும் வழக்கமே. அந்த வகையில அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலால ஈரான் லெபனானின் உயிரிழப்புகள் அதிகமா இருந்திருக்குது. அமெரிக்க தரப்பில் அதன் ராணுவ அடையாளமான F-15 போர் விமானம், அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. அமெரிக்காவின் பெருமை பீற்றலுக்கு இது ஒரு அதிர்ச்சி. அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அண்மையில் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், கடற்படை தளங்கள், தொழில் தளங்கள்ல 80 விழுக்காடு அழிக்கப்பட்டு விட்டதா கூறியிருக்கு. இதற்கிடையில இஸ்ரேலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈரான் எவ்வளவு பலவீனமாகுதோ அந்த அளவுக்கு
இஸ்ரேல் பாதுகாப்பு உறுதியாகும். அதனால்தான் ட்ரம்பை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற இந்த கோர தாண்டவத்துக்கு நெதன்யாகு தூண்டிவிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சர்வதேச போர் நிலவர ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. 2025 அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற ஈரானை 12 நாட்கள் தாக்கும் நெதன்யாகுவின் தூண்டுதலையே அவர்கள் காரணமாக கூறுறாங்க. உலகமே காசா போர் பற்றி பேச நெதன்யாகு சாதுரியமாக ஈரானை பலவீனப்படுத்துதல், லெபனானை இன்னும் அதிகமாக தாக்கி தகர்த்தல், காசா மீதான சர்வதேச கவனத்தை திசை திருப்புதல், உள்நாட்டில் தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை ஆற போடுதல் என பல காய்களை ஒரே மூவில் நகர்த்தி இருக்கிறார் என்கின்றனர் அவர்கள். அதே போல ட்ரம்ப் இந்த போரில் தோற்றுவிட்டதாகவே வெளிநாட்டு ஊடகங்கள் பலவும் குறிப்பிடுகின்றன. இஸ்ரேலுடன் இணைந்து கடந்த ஜூன் 2025 ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய 12 நாட்கள் தாக்குதலிலேயே ஈரானின் அணுசக்தி திட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அத்துடன் நிறுத்தியிருந்தால் ஈரான் மீதான போரில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாகவே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று அமெரிக்காவின் F-15 அப்பாச்சி போர் தளவாடங்களை இழந்து 4 மாதங்களில் ஈரானை பணிய வைக்க முடியாம திணறி இதை இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. போரை தொடங்குறதுக்கு முன்னர் ஈரானின் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்காவிடமிருந்து உதவி வருகிறது அப்படின்னாங்க. ஆனா ஈரானிய ஜனநாயகத்தை பாதுகாக்க அவர் எதுவும் செய்ததாக தெரியல. மேலும் போர் ஆரம்பித்த பின்னர் அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பது குறித்து ஈரான் ஆட்சியாளருடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது நோக்கித்தான் அவருடைய குறி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எதற்காக இந்த போரை தொடங்கினோம் என்ற தெளிவான இலக்கு இல்லாமலேயே போரை ட்ரம்ப் தொடங்கியதே அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க. ஈரான் அணு ஆயுத தயாரிக்கிறத தடுக்கவே போர் என்று பிப்ரவரி 2026 சொன்னவர் 2025 ஆகஸ்ட்ல ஈரான் எப்போதுமே அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது என்பதை நான் உறுதி செய்து விட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. 2 ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கும் எத்தனை பெரிய முரண் அப்படின்னு அயல் நாட்டு ஊடகங்கள் விளாசுகின்றன. 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் உலக நாடுகள் மீது இறக்குமதி வரியை விதித்து உள்நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டமிட்டார். அதில் சறுக்கல்கள் ஏற்பட ஈரான் மீது போரை தொடுத்தார் என்பதே நிபுணர்கள் இன்னொரு கணிப்பாய் இருக்குது. ட்ரம்ப் ஓர் ஆணவக்காரர், பொறுப்பற்றவர், ஒரு நாட்டை தலைமையேற்று நடத்துவதில் அவருக்கு இதுவரைக்கும் வரையறுகளை வெறுப்பவர் அப்படிலாம் கடுமையாக விமர்சிக்கும் ஊடகங்கள் ட்ரம்ப் முதன்முறையா அதிபராக இருந்தபோது தன் ஆட்சி மீதான விமர்சனங்களை அவருடைய ஆட்சி காலத்தின் கடைசியில் ஏற்பட்ட கொரோனா தொற்றின் மீது தூக்கி போட்டார் அப்படின்னும், 2வது முறையா ஆட்சிக்கு வந்த பின்னர் அவருடைய வர்த்தக போர்களின் சுமையால அமெரிக்க பொருளாதாரம் தள்ளாடிய போதிலும் அவருடைய பிரதான பணி பிரம்மாண்ட சுய வளமாக்கலாகவே இருந்திருக்கு அப்படின்னும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய முதலீட்டு ஆலோசகர்கள் நடப்பு ஆண்டுல முதல் காலாண்டுல சுமார் 3700க்கும் மேற்பட்ட பங்கு வர்த்தக பரிவர்த்தனையை மேற்கொண்டாங்க அப்படின்னும் செய்தி அண்மைகளை வெளியாகி மிரள வைச்சது நினைவிருக்கலாம். ஒரு நாட்டின் அதிபர் போரை அறிவித்தா அதற்கான காரணத்தை நாட்டு மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். அந்த காரணம் மக்களை சமாதானப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் போரை நிறுத்த நாடாளுமன்ற ஒப்புதலையாவது பெற்றிருக்க வேண்டும். ஆனா இது எதுவுமே இல்லாம அவர் தொடங்கிய இந்த போர் ட்ரம்புக்கு தோல்வி மட்டுமே அப்படிங்கிறங்க நிபுணர்கள். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டின் வளங்களை சொந்த லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் ஆட்சி முறை கிரிப்டோகிரேசி என்று அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட ட்ரம்ப் அதைத்தான் செய்தார் அப்படின்னு விமர்சிக்கப்படுது வெளிநாட்டு ஊடகங்கள். இந்த பின்னணியை கொண்டு பார்க்கும்போது இஸ்ரேல் தூண்டுதலின் வலுவான காரணமே இல்லாம ஈரான் போற அமெரிக்கா நடத்தி ஈரானிடமும் ஆலோசனை மூடலால உலக தலைவர்கள் மத்தியிலும் ட்ரம்ப் தோற்று நிற்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க.